இந்த காணொளியில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு என்று போற்றக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் சிறப்புகளில் ஒன்றை பார்க்க இருக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் என்பது கைலை மலைக்கு இணையாக சந்தன மலையில் அமைந்திருப்பது சிறப்பாகும். இதை போன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரை அருகில் அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பு அம்சமாகும். இத்திருக்கோயிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதில் உலக புகழ்பெற்ற திருவிழா என்றால் கந்த சஷ்டி பெருவிழாவாகும். இந்த கந்த சஷ்டி பெருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி அண்டைய மாநிலங்கள் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வு என்பது பாலமுருகன் பாலசுப்பிரமணியர் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதாகும். அதாவது சூரபத்மனுடைய அகந்தையை அழித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு ஆகும். இந்த நிகழ்வு முடிந்த பின்பு பாலமுருகன் போரில் ஈடுபட்டதின் காரணமாக ஏற்பட்டுள்ள சினத்தை, கோபத்தை தணிப்பதற்கு கடற்கரையில் உள்ள சந்தோஷ மண்டபத்தில் அமருவார். அதாவது போரில் ஈடுபட்டதின் காரணமாக சுப்பிரமணியருக்கு ஏற்பட்ட சினத்தை கடற்கரையில் உள்ள மண்டபத்தில் அமர்ந்து அதை தனித்து கொண்டு அமைதி பெறுவார். ஆகவே இந்த மண்டபம் சந்தோஷ மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மண்டபத்தில் யார் யாரெல்லாம் அமர்ந்து பாலசுப்பிரமணியரை, சண்முகரை வழிபட்டால் எவ்வாறு பாலசுப்பிரமணியர் அமைதி பெற்றாரோ, சினம் தணிந்து மகிழ்ச்சி பெற்றாரோ, அதே போன்று பக்தர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த மண்டபம் மூவர் சமாதிற்கு தென்புறம் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டராக அவதரித்த திருப்பதிக்கு முன்பாக அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தில் காலை மற்றும் மாலையில் யாரெல்லாம் அமர்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறுவார்கள், அமைதி அடைவார்கள், எதிரினுடைய பயம் நீங்கும், மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான தைரியம் ஏற்படும். ஆகவே மன அமைதி அற்றவர்கள் இந்த இடத்தில் அமர்ந்து இறைவனை ஒரு கணம் வழிபட்டால் அத்துணை அமைதியையும் நாம் பெறுவோம். இது பரிகார ஸ்தலம் அல்ல, வழிபடும் இடமாகும்.